அமெரிக்க ஜனாதிபதி தேர்தல் பிரசாரத்தில் ஜனநாயக கட்சியின் வேட்பாளர் துணை ஜனாதிபதி கமலா ஹாரிஸ் முன்னிலை வகிப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. ஏற்கனவே ஜனாதிபதி ஜோ பைடன் இந்த தேர்தலில் போட்டியிடுவதாக அறிவித்த நிலையில் அவருக்கு எதிராக போட்டியிட்ட குடியரசுக் கட்சியின் வேட்பாளர் டொனால்ட் ட்ரம்ப் முன்னிலை வகித்து வந்தார். வயது மூப்பு காரணமாக ஜோ பைடன் நிலை தடுமாறி வந்ததன் காரணமாகவே இந்த நிலை ஏற்பட்டிருந்தது. என்றாலும் கூட அவர் தற்போது வேட்பாளர் நிலையிலிருந்து விலகி கமலா ஹாரிஸுக்கு வழிவிட்டதன் அடிப்படையில் கமலா ஹாரிஸ் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டு ஜனநாயக கட்சியின் சார்பில் தேர்தலில் போட்டியிடவிருக்கிறார். அவரின் முதலாவது பிரசார கூட்டம் நேற்று நடைபெற்றது. இந்த பிரசார கூட்டத்தின் பின்னர் ராய்ட்டர் மேற்கொண்ட கணிப்பின் போது கமலா ஹாரிஸ் டொனால்ட் ட்ரம்பை விட முன்னிலை வைப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது.